வணக்கம் வியூவர்ஸ், ஆர்டி கலா சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்றைக்கி நாம் இந்த செக்மெண்ட்டில் சுவையான தேன் குழல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மா, உப்பு, பேக்கிங் சோடா, தேவையான கலரிங். இங்கே நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு தண்ணீர். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக ஒரு கிண்ண அளவில் கோதுமை மா எடுத்து போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவு அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக அரை டீஸ்பூனுக்கு குறைவாக பேக்கிங் சோடா அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு நிறமூட்டுவதற்காக ஃபுட் கலரிங் டை எடுத்துருக்கிறேன். இங்கே நான் ஆரஞ்சு கலர் டை எடுத்துருக்கிறேன். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. தோசை மாவு பதமும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதமும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இடப்பட்டதாக அந்த மாவை நீங்கள் நல்லா கரைச்சிடுங்க. கோதுமை மாலை கட்டி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான பதத்தில் அந்த மாவு கரைச்சி எடுத்துருக்குறோம் தேன் குழல் பிழிகிறதுக்கு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் அந்த மாவை நான் அதுக்குள்ளே ஊற்றுறேன். தேன்குழல்னு சொன்னாலே வாயூர்ற ஒரு சிற்றுண்டியாக ஒரு பலகாரமாக இருக்குதுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இது இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது அந்த தேன்குழலுக்கான சீனிப்பாகு நான் கோதுமைமாக எடுத்த கிண்ணிலே அரைவாசி சீனி எடுத்து போட்டிருக்கிறேன். இது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி குதிக்க விடுங்க. கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, ஆனால் சீனிப்பாக நல்லா கொதித்து வரணும். இந்த நேரத்தில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போடுங்க. அதுக்கு பிறகு சீனிப்பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி பதத்தில் இருக்கிறதுக்காக அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் குழலுக்கான சீனிப்பாகு சிரப் ரெடி ஆகிருச்சு, சுகர் சிரப் ரெடி ஆகிருச்சு. அடுத்து நம்ம இப்போ தேன் குழல் புளியலாம் வாங்க. எண்ணெய் சூடானதும் நான் அந்த பேக்கில் ஒரு ஓரத்தில் லேசாக வெட்டிட்டு எண்ணெயில் நான் புளிஞ்சு விடுவேன். சூடான எண்ணெய், ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தேன் குழல் புளிகிற நேரம். இப்போது அந்த தேன் குழலை அடுத்த பக்கத்துக்கு நான் திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேன் குழல் எண்ணெயிலேருந்து எடுத்து சீனி சிரப்பில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம தேன் குழல் இப்போ ரெடி ஆகிருச்சு. வியூவர்ஸ் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.